இன்னைக்கு வந்து சபாநாயகரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒரு நிகழ்வுலாம் வந்து நடந்துச்சு. யாருமே போட்டியிடாதனால போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் பிரபாகர். ஜேசிடி பிரபாகர் வந்து சபாநாயகரா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 1000 விளக்கு நம்ம நின்றுட்டு இருக்கிற தொகுதியோட எம்எல்ஏ அவர் தான் வந்து சபாநாயகர் ஆயிருக்காரு. ஆமா, அவர் ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்ற உறுப்பினரா, அதே மாதிரி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலத்திலயும் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர். ஆமா, அதே மாதிரி துணைத் தலைவராக ரவிசங்கர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. எப்படி நடந்துச்சுன்னா தேர்வு செஞ்சுட்டாங்க அவரை. மரபுப்படி அவை முன்னவர் செங்கோட்டையன் இதெல்லாம் பாத்துட்டு இருந்தாப்புல எடப்பாடி பழனிசாமி 2வது ரோல உட்காந்து. அதுவும் எடப்பாடிக்கு நேர் ஆப்போசிட்ல வேற உட்கார வச்சிருக்காங்களா? அது 2வது ரோல எடப்பாடி எட்டி நின்று தான் அப்படி பாக்கணும். ஒரு இருப்பாங்க திமுககாரங்க. போன தடவை ஓபிஎஸ் ஆல கழுத்து வலி வந்துச்சு அவருக்கு. இப்ப நேரா பாக்கவே விட மாட்டேங்கிறாங்க அவரை. இந்த சைட்ல வேற குறிஞ்சிப்பாடி எம்எல்ஏ இவர் பன்னீர்செல்வம் பாத்துருக்காரு. நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. டிஎம்கே ஜாலியா ஒன்னா உட்காந்துருக்காங்க. அவை முன்னவர் செங்கோட்டையனும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் 2 பேரும் அங்கு கை பிடிச்சிட்டு தான் சபாநாயகர் இருக்கையில இருந்து அமர வச்சாங்க. அதற்கு பிறகு முதல்வர் விஜய் சட்டமன்றத்துல வந்து பேசுறப்ப, மக்களே மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசாங்கம் தான் மக்களாட்சி அப்படின்னு வந்து ஆபிரகாம் லிங்கனுடைய கோட்டை பயன்படுத்திட்டு தான் வந்து ஆரம்பிச்சார் அவருடைய ஸ்பீச்ல. இப்ப சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். இங்க நிறைய பேரு டிவிகே எம்எல்ஏக்கள் இருந்தா கூட ஒரு கட்சியில இருந்து ஜெயிச்ச எம்எல்ஏக்களும் எல்லாரும் இங்க சமமா தான் வந்து நடத்தப்படுவாங்க அப்படிங்கிறத உறுதிப்பட சொன்னாரு. அதற்கு பிறகு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியுமே சொன்னாரு விஜய். வரலாறு அது. ஆமா, சின்ன வரலாறு அது. நம்முடைய சட்டமன்றம் அப்படிங்கிறது பிரிட்டனை பார்த்து வந்ததுதான். இங்க பிரிட்டன்ல ஸ்பீக்கருங்கிறவங்க வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அப்ப நாடாளுமன்றம் இருந்தப்பவே அங்க மன்னராட்சி இருந்துச்சு. மன்னர்களோட நிலைப்பாடு இருக்கும். அதை வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து கேட்பாங்க. இப்ப நாடாளுமன்றம் மன்னருக்கு எதிரான ஒரு முடிவை வந்து சொல்லி அனுப்புவாங்க. அந்த முடிவை யார் மன்னர்கிட்ட சொல்லுவாருன்னா ஸ்பீக்கர் தான் வந்து சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் வந்து சொல்றப்ப மன்னருக்கு மட்டும் தான் மரண தண்டனை கொடுக்குற அதிகாரம் வந்து இருந்தது. மன்னருக்கு எதிரான ஒரு முடிவை ஸ்பீக்கர் சொன்னதுனால அந்த ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை வந்து கொடுத்துருவாங்க. அதனால அந்த ஸ்பீக்கர் போஸ்ட்டுக்கு யாரும் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்பட்டாங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க எந்திரிச்சு ஓட பார்ப்பாங்க. அப்ப எந்திரிச்சு ஓடுறவங்கள எதிர்கட்சி தலைவரும் அவை முன்னோரும் தான் சேர்ந்து புடிச்சிட்டு வந்து கைய புடிச்சு கொண்டு போய் அந்த சேர்ல உட்கார வைப்பாங்கன்னு சொன்னோடனே அவையில பயங்கரமான ஒரு சிரிப்பலை. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஜனநாயக வந்து ஒரு ஆட்சி தான். அதனால வந்து ரொம்ப நடுநடையோட வந்து செயல்படுவார் சபாநாயகர் மாதிரி ஒரு பாராட்டத்தை வச்சு அமர்ந்தார் முதல்வர் விஜய். அந்த மரபு இன்னமும் தொடருது, அந்த கையை பிடிச்சு உட்கார வைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு.